அவர்களது அடிச்சுவட்டை அறிவரலாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த இந்த உம்ராவுடைய பயணம் நாம் இருக்குகிறோம். இந்த பயணத்தின் தொடக்கமாக தல்பியாவை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆரம்பிக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உம்ராவுடைய பயணத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சரியான ஒரு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மக்காவுக்கு போகிறோம், மதீனாவுக்கு போகிறோம். மக்காவுடைய சிறப்புகள் என்ன, மதீனாவின் மாண்புகள் என்ன என்று நம்ம என்ன செய்யணும், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னமோ போனோம் வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம போகக்கூடிய அந்த இடத்துடைய மகிமை என்ன, அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் அதனுடைய சிறப்புகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று நம்ம தெரிஞ்சு போகும்போது தான் அந்த பயணம் என்பது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ அந்த அடிப்படையில் மக்காவின் சிறப்புகள், மதீனாவின் மாண்புகள் என்பதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பயணத்தில் நம்ம அதிகமாக என்ன சொல்லிட்டு போகணும் அப்படின்னா, இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சுக்கிட்டே போகணும். இஸ்திக்ஃபார் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணும். இஸ்திக்ஃபார் செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய பயணங்கள் லேசாக ஆகும். அதோடு மட்டுமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாரை அதிகமாக விரும்பி இருக்கிறார். நபி அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. நபிமார்கள் மாசூமின்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட நபியே சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் தேடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும்? ஏன்னா நம்ம போகக்கூடிய இடம் அந்த மாதிரி இடம். அது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை நாடி நம்ம போகிறோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நம்ம போகிறோம், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தையும் தேடி நம்ம போகிறோம். அதனால் இஸ்திக்ஃபார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞரவங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு, வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஊரில் பஞ்சமாக இருக்குது, எங்கும் மழையே கிடையாது, மழைக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹசன் பஸரி அவங்க சொன்னாங்களாமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹு தஆலா மழையை தருவான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், ரொம்ப வறுமையாக இருக்கிறது இமாம் அவங்களே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாணவர்கள் கேட்டாங்க, ஒருத்தர் மழையிலன்னு வந்தார், அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீங்க, ஒருத்தருக்கு வறுமை போகணும் அப்படிங்காக வந்தார், அதுக்கு இஸ்திக்ஃபார், எல்லாத்துக்குமே இஸ்திக்ஃபார் தானா அப்படின்னு கேட்ட பொழுது ஹசன் பஸரி அவங்க சொன்னாங்க,
அப்போ இது நான் சொல்லலை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். சூரத்து நூஹ் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்குகிறான். அப்படி பாவ மன்னிப்பு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் என்ன தருவான் தெரியுமா? உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் மழையை தருவான். அதே மாதிரி யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் என்று அல்லாஹ் சொன்னது தான் நான் சொன்னேன் என்று இமாம் ஹசன் அல் பஸ்ரி அவங்க சொல்லித்தர்றாங்க. அதனால் நம்மளால் இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார்களை அதிகமாக நம்ம செய்யணும். ஏனென்றால் நாம் போகக்கூடிய இடம் என்பது அவ்வளோ பெரிய முக்கியமான இடம். இப்போ காபத்துல்லாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா காபத்துல்லாவுடைய அந்த திரை இருக்கா இல்லையா, அந்த திரையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குர்ஆன் ஆயத்துகள் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஆயத்து என்ன ஆயத்து தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்குகிறேன் என்று அந்த ஆயத்தை காபத்துல்லாவுடைய அந்த திரையில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது, அருமையான அற்புதமான வசனம். அந்த வசனத்தை நம்ம யோசித்தாலே நாம் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தன்னால் வந்துடும். என்ன ஆயத்து? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். பாவங்கள் செய்வதில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, பாவம் செய்வதில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை ஆகாதீங்க. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுங்க, உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான். அன்பு சகோதரி, நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஆயத்தல்ல. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹுடைய அடியார்கள் உலகம் முழுக்க இருக்கிறான். முஸ்லீம்கள் மட்டுமல்ல அல்லாஹுடைய அடியார்கள், எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்கள் தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ பாவம் செஞ்சுட்ட, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. எந்த அளவுக்கு பாவம் செஞ்ச அப்படின்னா வரம்பு மீறிட்ட. வரம்பு மீறி எல்லை தாண்டி பாவம் செஞ்சாலும் நீ கவலைப்படாத, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா திருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா அருள்வரையாம் திருக்குர்ஆனை சொல்லி தருகிறான். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு பயணம்தான் இந்த பயணம். ஏன் அப்படின்னா ஒரு ஹாஜியுடைய ஒரு உம்ரா செய்யக்கூடிய நபர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஊருக்கு அனுப்புகிறான். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் இறையில்லமாம் திரு காபத்துல்லாஹ். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம என்ன செய்யணும்? வாழ்நாளில் நம்ம செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது தொழுது அல்லாஹ்விட்டு துஆ செஞ்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்து அறியாமல் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஹதீஸுகளில் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சபையில் உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஒரு ஆள் வந்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப வயசான ஆள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட 2 மடங்கு வயசானவர். அந்த வயசுனால, அந்த வயோதிகத்தினால அவர் எப்படி வந்தார் அப்படின்னா அவருடைய முதுகெல்லாம் கூன் விழுந்துருச்சு. கூன் விழுந்து ஒரு குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே வர்றார். அவருடைய வயது அதிகமானதுனால புருவங்கள் எல்லாம் சுருங்கி போய், முகங்களுடைய தோள்கள் எல்லாம் சுருங்கி போய், அந்த சுருக்கமான அந்த தோள்கள் எல்லாம் அவருடைய கண் இமை இருக்கா இல்லையா, அது மேலே வந்து தொங்குது. அப்படியே
அவ்வளோ வயசானார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இதுவரையும் அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவர் வெளியூருக்காரரு. அவ்வளோ வயசான ஒருத்தர் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். நின்று அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா என்னையும் மன்னிப்பானா, அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நீ என்னப்பா அப்படி பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு கேட்டாங்க. உடனே வந்தவர், யா ரசூலல்லாஹ், பாவங்கள் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பாவத்தையும் நான் செஞ்சிட்டேன். இப்போ நான் எந்த எண்ணத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் திருந்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறேன். இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அவங்க கடிஞ்சு பேச மாட்டாங்க, முகம் கடுகடுத்து பேச மாட்டாங்க. எப்பா எவ்வளோ வயசாகி இத்தனை பாவம் செஞ்சுட்டு இப்போ தான் உனக்கு திருந்தணும்னு மனசு வந்துச்சா, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறியா, அல்லாஹ்வை தேடி இப்போ தான் வந்திருக்கிறியா, இப்போ தான் உனக்கு மனசு மாறிச்சா, இப்போ தான் உனக்கு எண்ணம் வந்துச்சா, அப்படியெல்லாம் நபி அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஹதீஸ் குதுசியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் பாவங்கள் அதிகமாக செஞ்சு என்னிடத்துல மன்னிப்பை தேடி அவர்கள் வந்தாங்க அப்படின்னா, என்னை நாடி வந்துட்டாங்க அப்படின்னா, நான் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவேன். அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்பது வானத்தின் முகட்டின் அளவு இருந்தாலும் கூட நான் என்ன செஞ்சிடுவேன், மன்னிச்சிடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால யார் வந்து என்ன சொன்னால் நபி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முகம் கடுகடுத்து பேசவே மாட்டாங்க. அப்போ இந்த பெரியவர் வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், எல்லா பாவத்தையும் நான் செஞ்சுட்டேன். ஒரு ஊரில் இருக்கிறவங்க எவ்வளவு பாவம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பாவத்தையும் நான் ஒரே ஆள் செஞ்சுட்டேன். இது என்னதான் பாவம் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது, எல்லா பாவத்தையும் செஞ்சாச்சு. ஆனால் திருந்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் கஃபரல்லாஹு லக, கத் கஃபரல்லாஹு லக, கத் கஃபரல்லாஹு லக. அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான், அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்த பெரியவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவர் திரும்பி கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், நான் சொல்வதற்கு வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுவேன் அல்லவா, நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா மக்கள் என்னை ஒரு மாதிரியாக கேவலமாக நினைப்பாங்க அல்லவா, அப்படிப்பட்ட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஏன் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, திருந்தணும், திரும்பவும் அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறீங்க. அதனால் அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டா, இனிமேல் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொன்ன பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொல்கிறாங்க, அந்த பெரிய ஒரு நபி அவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே, அல்லாஹு தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டா அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே வந்த பெரியவர் தேம்பி தேம்பி அழுந்துட்டு அந்த கூன் விழுந்து அந்த முதுகோடு அப்படியே திரும்பி நின்று அந்த குச்சியை ஊண்டிட்டு அந்த சபையை விட்டு அப்படியே போறார். போகும்போது அவர் என்ன சொல்லிட்டே போனார் அப்படின்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாராம். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி தருகிறான், என்னுடைய அடியார்கள் வரம்பு மீறி பாவம் செய்து விட்டாலும் கூட அல்லாஹ்கிட்ட மன்னிப்புக்கணும், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துட்டாங்க அப்படின்னா, இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்குகிறான். எனவே இந்த பயணம் என்பது இஸ்திக்ஃபார்கள், பாவ மன்னிப்புகள் அதிகமாக அதிகமாக நாம் அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டிய மிக மிக முக்கியமான துவா தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி அல்லாஹ்விட்ட கேட்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். நம்ம என்ன துவா செஞ்சாலும் உடனே கபூலாகக்கூடிய இடம்தான் மக்காவும் மதீனாவும். அதனால் முதல் விஷயம் நம்முடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விட்ட மன்றாடணும்.
அல்லாஹ்விட்ட துவா செய்யணும். இனிமேல் எந்த பாவமாக இருந்தாலும் இனிமேல் வாழ்க்கையில் வராது அப்படிங்கிற உறுதிமொழியை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு நம்ம உலகத்தை துன்யாவுக்கு வருகிற பொழுது, நம்முடைய ஊருக்கு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சிறப்பாக அமையும். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அன்பு சகோதரர்களே, நீங்கள் போகக்கூடிய இடத்துல மக்கா பல வரலாற்று நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்குது. நம்ம அங்கே போய் கால் வச்ச உடனே இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு மனசில் வரணும். என்னென்ன நிகழ்வுகள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? காபத்துல்லாவில் தொழுதுட்டு இருந்தாங்க. அப்படி தொழுதுட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒட்டகத்துடைய குடல் இருக்கா இல்லையா, அந்த குடலை கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல போட்டாங்க. அப்படி முதுகுல போட்டதுனால நபி அவங்களுக்கு அந்த சஜிதாவிலிருந்து எந்திரிக்கவே முடியல. நாற்றம் எடுத்த அந்த ஒட்டகத்துடைய குடல் அது. எல்லாரும் அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் நபி அவங்க மீது அந்த ஒட்டகத்துடைய குடலை போட்டுட்டு சிரிக்கிறாங்க, கேலி பேசுகிறாங்க. ஒரு ஆள் பார்த்து சிரிக்கிறாரு. நபி அவங்களுக்கு மிக மிக வருத்தத்தை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய இந்த காரியத்தை அவங்க செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. நபியினால் எந்திரிக்க முடியல. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சொர்க்கத்தின் தலைவி, எங்கிருந்தோ ஓடி வந்தாங்க. சின்ன வயசு, ஒரு 8 வயசு 7 வயசு தான் இருக்கும். ஓடி வந்து அந்த ஒட்டகத்துடைய அந்த நாற்றம் எடுத்த அந்த குடலை அந்த நபியுடைய முதுகிலிருந்து அப்படியே தள்ளி விட்டாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்க. மக்கத்து காஃபிர்களை இதை பார்த்து சிரித்தாங்க, கேலி பண்ணினாங்க. அப்போ நபி அவங்க எவ்வளோ தியாகம் செய்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படிப்பட்ட மண்ணை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மிதிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அதோடு மட்டுமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ செஞ்சாங்களா இல்லையா? எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. யாரையும் என்ன செய்யலை? பழி வாங்கலை. யாரையும் என்ன செய்யலை? எதிரியாக நினைக்கல. எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி வேணும். நம்ம யாருக்காவது சொந்தக்காரங்க, உறவுகள் யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, மவுத்து வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்கே போகிறதில்ல. மவுத்து வரைக்கும் அவங்க கூட பேசுறதில்லை இல்லையா? எத்தனை குடும்பத்தில் இருக்குது. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த மண்ணை நாம் மிதிக்குகிற பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரணும். நபி அவங்க எப்படி இருந்தாங்க? எல்லாரையும் மன்னிச்சாங்க. நானும் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய விசாலமான உள்ளத்தை தாயா அல்லாஹ் என்று அந்த இடத்துல நம்ம கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. எல்லா மக்களும் நபியை துரத்துறாங்க. துரத்தக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. எந்த காபத்துல்லா நம்ம பார்க்க போகிற மாதிரி அந்த காபத்துல்லா வந்து சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த காபத்துல்லாவுடைய சாவியை அவர் கையில் வச்சுருந்தார். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, இந்த காபத்துல்லாவை கொஞ்சம் திறந்து விடுங்க, நான் போய் 2 ரக்காத் தொழுகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அவரு சொன்னார், அதெல்லாம் முடியாது, உங்களுக்கெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். அப்படி நேரம் வருகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவேன். என்ன வாய்ப்பு அப்படின்னா, இந்த காபத்துல்லாவுடைய சாவியை உங்கள் கையிலேயே ஒப்படைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரு சொன்னார், அப்படி ஒரு காலம் வரவா போகுது, வரும்போது பார்க்கலாம், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு எகத்தாளமாக பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன வருத்தத்தோடு, என்னடா 2 ரக்காத் தொழுவிட்டு இந்த ஊரை விட்டு போகலாம் பார்த்தா அதுக்கு கூட இவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனான். மதீனாவுக்கு போயிட்டு வந்து அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை தந்தான். ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை தந்தான். அவர் வெற்றி அடைந்து அவங்க வரும்பொழுது அதே ஆள் வந்து அங்கே நிற்கிறார். காபத்துல்லாவுக்கு அந்த வாசல் படியில் யார் வந்து நபி அவங்கள தடுத்தாரோ, தொழுகக்கூடாதுன்னு சொன்னாரோ, கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னாரோ, அப்படியெல்லாம் ஒரு காலம் வரவா போகுது அப்படின்னு சொன்னாரோ, அந்த ஆள் அங்கே நிற்கிறார். அவர் என்ன எண்ணத்தை நிற்பார்? இன்றைக்கி நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு தான் நிற்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவர் அழைச்சாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த காபத்துல்லாவுடைய பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு நீங்கள் தான். இதோ இந்த சாவியை நீங்கள் வச்சுக்கோங்க.
நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாரிசுகள் அத்தனை நபர்களும் இந்த பொறுப்பில் இருந்து வாருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காபத்துல்லாவுடைய அந்த பராமரிப்பு பொறுப்புகளை அந்த நபர்களுடைய வம்சாவளிகள் தான் இன்னைக்கு வரையும் அது பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சஹாபியாக மாறினார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். அப்போ அதனால் நமக்கு எண்ணங்கள் விசாலமாக இருக்கணும். எப்போவோ யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதையே நம்ம மனசில் வச்சுட்டு அவங்க கூட பேசாமல் இருக்கிறது, அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது, அவங்கள முகத்தை பார்த்தா தீர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு முஸ்லீம் எப்போவுமே செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த உம்ராவுடைய பயணம். ஏதோ சில காசுகளை செலவு பண்ணணும், அங்கே போனோம் வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படணும். இந்த பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து காமித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே அந்த மக்காவுக்கு நம்ம நுழைகிற பொழுது இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மனசுக்கு வரணும். மதீனாவுக்கு போனாலும் அங்கேயும் என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஊர், சஹாபாக்கள் வாழ்ந்த ஊர், மிகப்பெரும் ஹலீஃபாக்களாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சலாம் சொல்ல போகிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. இந்த பயணம் என்பது என்னது, ஒரு பாக்கியமான பயணம் தான். ஏன் அப்படின்னா எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க, முகலாய மன்னர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நசீபை தந்திருக்கிறான். அப்போ அதை என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக அதை பயன்படுத்தணும், முறையாக அதை நடைமுறைப்படுத்தணும். பிரதானமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போய் காபத்துள்ளால போய் தொழுகிறது இல்லை, ரூம்லேயே தொழுதுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 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 அப்படின்னு அதில் நேரத்தை செலவு செய்கிறாங்க. உலகத்தில் பர்ச்சேஸுக்காகவும் நமக்கு நேரங்கள் நிறைய இருக்குது. காபத்துல்லா என்பது பர்ச்சேஸ் செய்யக்கூடிய நேரம் அல்ல, இபாதத்துகள் செய்யக்கூடிய நேரம். மதீனா என்பது இபாதத்துகள் செய்யக்கூடிய நேரம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் போகிற இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமான நேரம். எல்லாத்துக்கும் அமையாது. உம்ரா வந்து எல்லாரும் போகிறாங்க, ஆனால் ரமலான் மாதத்தில் உம்ராவுக்கு போகிறது என்பது அது மிகப்பெரிய பாக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் 30 நாள் அல்லது 29 நாள் என்ன செய்ய போகிறீங்க, நோன்பு அங்கே நமக்கு கிடைக்க போகுது, தராவி தொழிலும் கிடைக்க போகுது, குர்ஆன் ஒரு முழு குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம், சாதாரண விஷயமா. காபத்துல்லாவில் போய் நீங்கள் எந்த அமலை செஞ்சாலும் 1க்கு 1 லட்சம் அல்லாஹ் தருகிறான். நீங்கள் அங்கே போய் ஒரு ரக்காத் தொழுதீங்க அப்படின்னா 1 லட்சம் ரக்காத்துகள் தொழுதால் என்ன நன்மை, அந்த நன்மை அங்கே கிடைக்க போகுது உங்களுக்கு. நம்ம ஊரில் தொழுகிற மாதிரி அல்ல காபத்துல்லாவில் தொழுகிறது. ஒரு நோன்பு வச்சிங்கன்னா 1 லட்சம் நோன்பு வச்சா என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் தரப்போகிறான் இல்லையா. இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். 30 நோன்பு அப்படின்னா 30 லட்சம் நோன்புகள் வைத்த நன்மை நமக்கு கிடைக்க போகுது. தராவி தொழிலில் ஒரு குர்ஆன் ஓதிட்டு அப்படின்னா 1 லட்சம் குர்ஆன் ஓதிய நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது இல்லையா. எல்லாமே பாக்கியமானது. ஒரு யாசீன் சூரா ஓதுனீங்கன்னா 1 லட்சம் யாசீன் சூரா ஓதணும், எல்லா லட்சம் தான். நம்ம சில காசுகளை செலவு பண்ணாலும் அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லாஹு தஆலா வாரி வாரி வழங்கக்கூடிய இடம்தான் காபத்துல்லா. சாதாரணமாக வந்து நம்ம ஊரில் ரமலான் மாதம் வந்துட்டாலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்ற எல்லா நாட்களை விட ரமலான் மாதம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா இபாதத்து செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இதை விட பல மடங்கு சந்தோஷம் என்பது காபத்துல்லாவில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா ரமலான் மாதம் முழுவதும் அங்கே இருக்க போறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரஹமத்துகளையும் அல்லாஹு தஆலா அங்கே தான் கொட்டி தந்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹுடைய ரஹமத்துக்கு அளவே கிடையாது. எந்த அளவுக்கு ரஹமத் அங்கே இறங்குது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபத்துல்லாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துகளை அல்லாஹ் அருளுகிறான். எத்தனை ரஹமத்துங்க? 120 ரஹமத்துகள்.
இந்த 120 ரஹமத்துகள்ல 60 ரஹமத்துகள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, யார் தவாஃப் செய்கிறாங்களோ அவங்களுக்கு 60 ரஹமத்துகள் கிடைக்கும். அதனால தான் நம்முடைய இமாம்கள் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு தவாஃப் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. நம்ம அங்கே போய் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தவாஃப் செய்யணும். ஏன்னா தவாஃப் என்பது வேறு எங்கேயுமே செய்ய முடியாது, அங்கே தான் செய்ய முடியும். குர்ஆன் ஓது எங்கே வேணால் ஓதலாம், தொழுகிறது எங்கே வேணால் தொழுகலாம், நோன்பு வைக்கிறது எங்கே வேணால் நோன்பு வைக்கலாம். ஆனால் தவாஃபுங்கிறது காபத்துல்லாஹ்ல மட்டும்தான் செய்யக்கூடிய அமல். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தவாஃப் செய்யணும். இப்போ தவாஃப் செய்யக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா 60 ரஹமத்துகளை வழங்குகிறான். மீதமுள்ள 40 ரஹமத்துகளை யார் அங்கே காபத்துல்லாஹ் நின்று தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 40 ரஹமத்துகள். அப்போ 100 ரஹமத்து போயாச்சு, இன்னும் 20 ரஹமத்து இருக்குது. அதில் 19 ரஹமத்துகள் யாருக்கு அல்லாஹ் தர்றான் அப்படின்னா, யார் காபத்துல்லாவை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், வேற எந்த அமலும் செய்யலை, காபாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு 19 ரஹமத்துகள். அப்போ நீ எவ்வளோ இருக்குங்க? ஒரே ஒரு ரஹமத். அந்த ஒரே ஒரு ரஹமத் அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா பங்கு வைத்து கொடுக்குகிறான் என்று அன்னலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால காபாவை பார்த்தாலே நன்மை தான், காபாவை பார்த்தாலே நன்மை. சில விஷயங்களை பார்த்தாலே நன்மை இருக்குங்க. குர்ஆனை நீங்கள் பார்த்தாலே நன்மை தான். குர்ஆனை ஓதுறது, அதில் அர்த்தங்களை படிக்கிறது, அதன் பிரகாரம் அமல் செய்கிறது, அது ரெண்டாவது விஷயம். குர்ஆனை தொடர்ந்து சும்மா பார்த்துட்டே இருந்தால் நன்மை தான். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள், தாய் தந்தை, அவங்கள அன்பு கொண்டு பார்த்தா அதுவும் நன்மை தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய தாய் தந்தையை கருணையோடு பாசத்தோடு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் ஒருத்தர் கேட்டால், யார் சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மேத்த மர்றா 100 தடவை அந்த தாய் தந்தை என்ன செய்கிறாரு, அன்பாக பார்க்குறாரு. அப்போ 100 தடவை ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எத்தனை முறை தாய் தந்தை கண்ணியத்தோடு பார்க்குறீங்களோ அத்தனை முறையும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்கும் என்றார்கள் அன்னலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆனை பார்த்தாலே நன்மை, பெற்றோர்களை பார்த்தாலே நன்மை, அதே மாதிரி காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை இருக்குது. அப்போ 19 ரஹமத்துகள் காபாவை பார்க்குறவங்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் அப்படின்னா, இப்போ அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாதாரண இடங்கள் அல்ல, நம்ம சர்வ சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய இடம்தான். எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்கு. நான் பின்னாடி சொல்லுவேன், துஆ கபூல் ஆகக்கூடிய இடம் எதுவெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவேன் நான். அதனால் நம்ம என்ன செய்யணும், நிய்யத்து வச்சிடணும். 5 நேர தொழுகை காபத்துல்லாவில் தான் தொழுகுவேன், காபத்துல்லாவுக்கு உள்ளே போய் தான் நான் தொழுகுவேன், ரூமில் நான் தொழுக மாட்டேன், தேவையில்லாத நேரங்கள் நான் வீணாக்க மாட்டேன், அந்த நேரங்களையும் காலங்களையும் சரியாக நான் பயன்படுத்துவேன், முடிந்த அளவுக்கு உம்ராக்கு நான் செய்வேன் என்ற நிய்யத்தோ நம்ம போவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை பயன்படுத்தி நேரங்களும் காலங்களும் ரொம்ப அதிகமாக வீணாகிக்கொண்டே இருக்குது. செல்ஃபோன்லேயே நம்ம காலங்கள் பாதி காலம் போயிடுது. அந்த வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, காபத்துல்லாஹ் மதீனாவில் அதை தூக்கி வச்சிடணும், ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அமல் செய்வதற்கு நேரங்களையும் காலங்களையும் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம செலவு செய்யணும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பயணம் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியமான ஒரு பயணம். அதிலும் உம்ரா, ரமலான் மாதத்தில் ஒரு உம்ரா கிடைப்பது என்பது மிகப்பெரிய அருள் பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அதை தந்திருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னி இந்த உம்ரானா என்ன, உம்ராவில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த கிளாஸுக்கு போயிடலாமா? இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு உம்ரானா என்ன அப்படின்னா, 4 செயல்களின் கூட்டு அமைப்புக்கு தான் ஒரு உம்ரா என்று சொல்லப்படும். 4 அமல்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது இஹ்ராம் கட்டுதல். முதலாவது என்னங்க, இஹ்ராம் கட்டுதல்.
இரண்டாவது தவாஃப் செய்கிறது, மூணாவது சை செய்கிறது, நாலாவது தலைமுடிகளை இறக்கிக் கொள்வது. இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஒரு உம்ரா. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? தனித்தனியாக பார்க்க போகிறோம். இஹ்ராம் கட்டுறதுனா என்ன, இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயாராகணும், இஹ்ராம் கட்டின பின்னாடி என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கவனமாக கவனிக்கணும். சரிங்களா? இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன காரியமெல்லாம் முக்கியமாக செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ரோமங்கள், தேவையில்லாத ரோமங்கள் இருக்குமா இல்லையா, அதிகப்படியான ரோமங்கள், அந்த ரோமங்களை களைந்து விடும். முடிகளை என்ன செய்யணும்? தேவையில்லாத முடிகளை களைந்து விடணும். அதே மாதிரி நகங்களை வெட்டிக்கணும். இஹ்ராம் கட்டுற ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும். முடிகளை கலந்து இருக்கிறது, நகங்களை வெட்டுறது. அதே மாதிரி இஹ்ராம் உம்ராவுக்காக வேண்டி என்ன செய்யறது? குளிக்கிறது சுன்னத்தாக இருக்குது. குளிக்க முடியல அப்படின்னா ஒது செஞ்சுக்கணும். குளிப்பது சிறந்தது. குளிக்க முடியாட்டி என்ன செஞ்சுக்கலாம்? ஒது செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் என்ன செய்யலாம்னா மருதாணி போட்டுக்கொள்ளலாம். எதுக்காக வேண்டி? இந்த உம்ராவுடைய பயணத்தில் இஹ்ராமுக்கு முன்னாடி மருதாணின்னு செய்யலாம், போட்டுக்கிறது. அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆண்கள் போடலாமா அப்படின்னா ஆண்கள் போடக்கூடாது. மருதாணி என்பது ஆண்களுக்கு கூடாது, அது அலங்காரமானது, அது பெண்களுக்கு மட்டும் உரியது. ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே போடக்கூடாது. அது ஞாபகத்தில் வைக்க. சரி, இஹ்ராம் கட்டுவது அப்படின்னா, இஹ்ராம் ட்ரெஸ்ஸை கட்டுறது அப்படின்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆடைகள் இருக்கும். மேலாடை ஒன்று, கீழாடை ஒன்று. அதாவது இதை இஹ்ராம் கட்டுறது அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சாதாரண சிம்பிளான விஷயம்தான். இப்போ சாதாரணமாக நம்ம வேஷ்டி கட்டுறோமா இல்லையா, ஒத்த வேஷ்டி கட்டுவோமா இல்லையா, அந்த அமைப்பு தான். அந்த அமைப்பில் நம்ம கட்டிட்டா போதுமானது. ஆனால் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மேல் பாகத்தை நம்ம கட்டும் போது நல்லா உள்ளே விட்டு என்ன செய்யணும்? அந்த ஃபஸ்ட்டு பாகத்தை உள்ளே மடித்து அதுக்கப்புறம் மேல் பாகத்தை வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய அவுரத்துகள் என்ன செஞ்சிடக்கூடாது? காற்றடிக்கும் போது அந்த வேஷ்டி பறந்து அவுரத்துகள் வெளிப்படாமல் பார்த்துக்கணும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டா போதும். அப்போ கீழாடை வேஷ்டி கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டு மாதிரி இருக்கும், அந்த துண்டை போட்டுட்டாலே ஆண்களுடைய இஹ்ராம் முடியாது. பெண்களுடைய இஹ்ராம் ஆடை என்ன அப்படின்னா அவர்கள் அணியக்கூடிய அந்த ஃபர்தா தான் அவர்களுக்கு உண்டான இஹ்ராமுடைய ஆடை. அதே மாதிரி ஆண்கள் இந்த வேஷ்டி அணியிறமா இல்லையா, அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தொப்புள் மறைச்சு கட்டணும். தொப்புள் தெரிகிற மாதிரி வேஷ்டி கட்டிடக்கூடாது. ஏன்னா தொப்புள் என்பது அவுரத்தான பகுதி, மறைக்க வேண்டிய பகுதி. தொப்புள் இருந்து முட்டுக்கால் வரை ஆண்களுக்கு கட்டாயமாக மறைஞ்சிருக்கணும். அப்போ தொப்புள் தெரிகிற மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உது சரியாகாது, நம்முடைய அமல்களும் சரியாகாது. அதனால் தொப்புள் மறைச்சு நம்ம என்ன செய்யணும்? அந்த வேஷ்டிகளை நம்ம கட்டிக்கொள்ளணும். அப்போது இஹ்ராமுக்காக வேண்டி நம்ம தயாராயாச்சு, நகங்களை வெட்டியாச்சு, குளிச்சாச்சு, தயாராயாச்சு, இஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. இஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் போட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யணும்? 2 ரக்காத்துகள் நம்ம தொழுகணும். அந்த தொழுகையில் என்ன ஓதணும் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் சூறா ஓதணும். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவும் ஓதணும். அப்போ இந்த சூறாக்களை ஓதி 2 ரக்காத்து நம்ம என்ன செய்கிறோம்? தொழுதாச்சு. தொழுது முடிஞ்சு அத்தஹியாத்தில் சலாமெல்லாம் கொடுத்து உட்கார்ந்துருப்போம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உம்ராவுக்காக வேண்டி நிய்யத்து செய்யணும். உம்ராவுக்கான என்ன செய்யுதுங்க? நிய்யத்து செய்கிறது. என்ன நிய்யத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபதகப்பல்ஹா மின்னி வயஸ்ஸிர்ஹா லீ. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் உம்ரா செய்கிறேன், இந்த பயணத்தை எனக்கு லேசாக்குவாயாக, இந்த அமலை நீ கபூல் செய்வாயாக அப்படிங்கிற நியத் செய். இது கஷ்டங்களா? அரபி தெரிஞ்சு அரபின்னு சொல்லலாம், அரபி தெரியாட்டி தமிழ்லேயே நம்ம நியத்து பண்ணிக்கலாம். என்ன நியத்து? யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உம்ரா செய்கிறேன், இதை நீ கபூல் செய்வாயாக, இந்த பயணத்தை எனக்கு லேசாக்குவாயாக அப்படிங்கிற ஒரு துவா ஓதி நம்ம என்ன செய்யணும்?
அந்த உம்ராவுடைய நியத்தை நம்ம செஞ்சுக்கணும். உம்ராவுடைய நியத்து செஞ்ச உடனேயே நம்ம செய்ய வேண்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். எங்கெல்லாம் நபியின் மீது ஸலவாத் சொல்றது சுன்னத்து அப்படின்னு இமாம்கள் எழுதுகிற பொழுது நீங்கள் உம்ராவுக்காக நியத்து வச்ச உடனேயே நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்தி சொல்லி முடிஞ்ச உடனேயே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சுடுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொன்னமா இல்லையா, அந்த தல்பியாவை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. அப்போ ஆரம்பிக்கக்கூடிய அந்த தல்பியாவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பஸ்ஸில் போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அல்லது எங்கே இருந்தாலும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுவரை சொல்லணும் அப்படின்னா காபத்துல்லாவை பார்க்குற வரையும் இந்த தல்பியாவை விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ எஹ்ராமுக்கிட்ட கட்டியாச்சு, நம்ம என்ன செஞ்சோம், 2 ரக்காத் தொழுது நியத் பண்ணியாச்சு, தல்பியாவெல்லாம் சொல்லி ஸலவாத்தெல்லாம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்முடைய பயணத்தை தொடங்கியாச்சு. இப்போ எஹ்ராம் கட்டின பின்னாடி என்னவெல்லாம் செய்யக்கூடாது, நியத் வச்சாச்சு. நியத்து வச்ச பின்னாடி என்னவெல்லாம் காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று இமாம்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கமாக சொல்லி தர்றாங்க. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, எஹ்ராம் கட்டினதுக்கு பின்னாடி தாம்பத்திய உறவுகள் இருக்கக்கூடாது. உம்ராவுக்கா நியத் பண்ணியாச்சு, எஹ்ராம் கட்டியாச்சு, தாம்பத்திய உறவுகள் இருக்கக்கூடாது. தையல் ஆடைகள் அணிந்திருக்கக்கூடாது. வாசனை பொருட்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இதில் நம்ம எங்கே தவறிடுவோம் அப்படின்னா, இந்த வாசனை பொருட்களை பயன்படுத்துறது தான் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, எங்கேயாவது நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம், அந்த இடத்துல என்ன செய்வோம், ஷாம்பு இருக்கும் அல்லது ஹேண்ட் வாஷ் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பழக்கத்தில் அதை நம்ம டக்குனு அமுத்தி என்ன செஞ்சிடுவோம், யூஸ் பண்ணிடுவோம். அதனால அதில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இஹ்ராம் கட்டின பின்னாடி வாசனை திரவியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இஹ்ராம் கட்டின பின்னாடி ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. இப்போ சாதாரணமாக நம்ம தொப்பி போடுற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யணும், இஹ்ராம் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு உம்ராவுடைய நியத்தை வச்சுட்டு தலையில் தொப்பி போட்டக்கூடாது, தலை திறந்த வண்ணமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, முகம் என்ன செய்யணும், திறந்த வண்ணமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், ஞாபகத்தில் வைக்கணும். இந்த நியத்தோடு இந்த அதபுகளோடு என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நியத்தோடு அந்த பயணத்தை நம்ம தொடங்குகிற பொழுது, ஒரு இஹ்ராம் கட்டின ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இமாம்கள் சொல்கிறாங்க, ஒரு தாயின் கருவறையில் இருக்கிற மாதிரி அவர். ஒரு தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இஹ்ராம் கட்டின மனிதனுடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இஹ்ராமெல்லாம் கட்டியாச்சு, தொழுதாச்சு, நியத்து பண்ணியாச்சு, நம்ம ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி நம்ம என்ன செய்கிறோம், நேராக வந்து ஃப்ளைட் ஏறி ஜித்தாவில் போய் இறங்கிடுவோம். ஜித்தாவில் போய் இறங்கின உடனேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அங்கே வேலையெல்லாம் முடித்து பாஸ்போர்ட்டு அது இது அந்த விசா இதெல்லாம் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தேவையான நம்முடைய சுய தேவைகள், ரெஸ்ட் ரூம் போகிறதா போய் உது செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும், தயாராக ரெடியாக வந்துக்கணும். ஆனால் இந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணும், தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தல்பியா விட்டுறக்கூடாது. எங்கே போனாலும் தல்பியா 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 தான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அந்த முன்னாடி டிவியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் நோண்டிகிட்டு இருப்பாங்க, செல்ஃபோனை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் விட்டுற வேண்டியதுதான். நமக்கு இந்த பயணத்தில் செல்ஃபோன் நம்ம தொடரக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஜித்தாவில் போய் இறங்கின உடனே அங்கிருந்து நமக்கு என்ன செய்வாங்க, நேராக வந்து நம்முடைய நாட்டம், நம்முடைய தேட்டம், நம்முடைய கனவு, நம்முடைய ஆசை பயணமாக இருக்கக்கூடிய மக்காவுக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. இப்படி அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த பயணத்தில் பஸ்ஸில் போகும்போது அல்லது எங்கே போனாலும் அந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படியே போய்கிட்டே இருப்போம், மக்காவை நோக்கி நம்ம பயணப்படுவோம். நம்ம மனசு ஃபுல்லாக தேட்டமாக இருக்கும், ஆசையோடு அந்த பயணத்தில் இருப்போம். இந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு சொல்லித்தரலாம். எங்கே ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போகும்போது போகக்கூடிய வழியில் ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, மக்காவுடைய எல்லை ஆரம்பிக்குதா இல்லையா, மக்காவுடைய எல்லை காபத்துல்லாவுடைய அந்த எல்லை எங்கே ஆரம்பிக்கிறது, அங்கே இந்த துவா வரும்.
எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குர்ஆன் மாதிரி ஒரு ஏகாலி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, பெரிய அடையாளமாக வச்சுருப்பாங்க. அந்த இடம்தான் மக்காவுடைய எல்லை ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன துவா அப்படின்னா, அந்த இடம் வந்தோடனே இந்த துவா செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறார். என்ன துவா அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய உடலை, என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய எலும்புகளை, என்னுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் நீ நரகத்திற்கு ஹராமாக்கி விடுவாயாக அப்படிங்கிற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறார். அவ்வளோ அற்புதமான துவா இல்லைங்களா? என்னுடைய உடலை, என்னுடைய எலும்புகளை, சதைகளை, நாடி நரம்புகளை அத்தனையும் யா அல்லாஹ் நரகத்திற்கு நீ ஹராமாக்கி விடு அப்படிங்கிற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய எல்லை ஆரம்பிக்கிற பொழுது நபி அவங்க ஓதியிருக்கிறாங்க. அதனால் நம்மளும் ஓதணும். அல்லாஹு தஆலா நரகத்துடைய அதாபுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. எனவே அன்பு சகோதரர்களே, அப்போ அந்த எல்லையை தாண்டியாச்சு. அப்போ காபத்துல்லாவை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். போயாச்சு. வண்டியெல்லாம் நம்முடைய அறைகளுக்கு முன்பாக நம்ம வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. நம்ம கீழே இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்து நம்ம ரூமுக்குள்ளே கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் வச்சு ஓர்ஸ் பண்ணிடணும். ஓர்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம ஒது இல்லை அப்படின்னா ஒது செஞ்சுக்கிறோம். ஒது செஞ்சுட்டு எல்லாம் தயாராகி கீழே வந்துடுவாங்க. கீழே வந்தோடனே அங்கிருந்து ஜமாத்தாக நம்ம என்ன செய்வாங்க, காபத்துல்லாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி காபத்துல்லாவுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த தெரு வழியாக அப்படி நடந்து போய்கிட்டே இருப்போம். போகும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தலையை தூக்கி பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. தலை குனிந்த வண்ணமாக போகும். நமக்கு ஆசை இருக்கும், காபத்துல்லா எங்கடா இருக்குது, எங்கே தெரியுதா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டே போவோம். சில பேர் எட்டி பார்க்கக்கூடாது, தலை குனிந்த வண்ணமாக போக வேண்டும். இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மாதிரி பயணத்தில் இருக்கும்போது காபத்துல்லாவுக்கு போகும்போது தலை குனிஞ்சிக்கிட்டே போனாங்களாமா. அவங்க போனது குதிரையில் போகிறாங்க. குதிரையில் போகிற பொழுது கீழே இறங்கி அவங்க தலை குனிஞ்சு நடக்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்க கேட்டாங்க, ஏன் தலை குனிந்து நடக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே தராத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அந்த ரப்பை நாடி அவனுடைய பாவ மன்னிப்பை தேடி நான் போகிறேன். எத்தனையோ பாவங்கள், எண்ணிடங்காத பாவங்கள், அத்தனை பாவத்திற்கு மன்னிப்பை நான் கேட்டு போகிற பொழுது நான் தலை குனிந்து தானே நான் போக வேண்டும் என்று இமாம் மாலிக் இப்னு தீனார் அவங்க சொல்லித்தரான். அதனால் தலை குனிந்த வண்ணமாக அப்படியே நடந்து போகணும். போக போக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிற அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்குள்ள தான் காபத்துல்லா இருக்குது. உங்களை எப்படி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா, ஒரு வாசல் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வாசல் வழியாக போனால் தான் காபத்துல்லாவை நேரடியாக நம்ம பார்க்க முடியும், முழுமையாக பார்க்க முடியும். அதனால் அந்த வாசல் வழியாக அவங்களை அழைச்சிட்டு போவாங்க. நம்ம போகும்போது என்ன சொல்லிக்கிட்டே போகணும், தல்பியாவை சொல்லிக்கிட்டே போகணும். அப்படி போகக்கூடிய அந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு படியில் அப்படி இறங்குவீங்க, கீழே இறங்கி அப்படி கொஞ்சம் தூரம் நடப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி படி ஏறி 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 மேலே போவீங்க. அப்படி நீங்கள் மேலே போக 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 பார்த்தீங்கன்னா தலையை அப்போ தான் நம்ம தூக்கி பார்க்கணும். தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா காபத்துல்லா அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியும். காபத்துல்லாவோட அந்த வாசல் படி, ஹஜருல் அஸ்வது கல், அப்படியே அந்த முகப்பு என்ன செய்யும், அப்படி நம்ம கண்களுக்கு தெரியும். அதை பார்த்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் முதலாக காபத்துல்லாவை பார்க்குறாங்களோ அவங்க கேட்குற துவா உடனே கபூலாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் காபத்துல்லாவை பார்த்த உடனேயே நம்ம என்னவெல்லாம் நியத்து வச்சிருக்கிறோமோ, என்னெல்லாம் ஹாஜத்து இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட கொட்டி நம்ம அழுது அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். ஏன்னா துவா கபூலாகக்கூடிய இடம் அது. இப்போ என்ன துவா செய்கிறது, முதல்ல துவா கபூலாகக்கூடிய இடமாச்சு அப்படின்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, முதல் நீங்கள் காபத்துல்லா பார்க்கும்போது இந்த துவாவை செஞ்சிடுங்க. எந்த துவா அப்படின்னா, யா அல்லாஹ் இனி வாழ்நாள் முழுவதும் நான் என்னவெல்லாம் துவா செய்வனோ அந்த துவாவை யா அல்லாஹ் நீ கபூலாக்கி விடு அப்படிங்கிற துவாவை நீங்கள் செய்யுங்க என்று இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, உங்கள் பெற்றவங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அந்த இடத்துல. யா அல்லாஹ் நீ பெற்றோர்களுக்கு தாய் தந்தைக்கு யா அல்லாஹ் நீ சொர்க்கத்தை தந்துடுறா யா ரஹ்மானே
அப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானவங்க இல்லை, அவங்க இல்லாட்டி நம்ம கிடையாது. அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சு அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். அப்போ இந்த துவா மட்டுமல்ல, ஏராளமான துவாக்கள் வாழ்நாளை என்னவெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அத்தனை துவாக்களையும் நீங்கள் அங்கே நின்று நிதானமாக காபத்துல்லாவை பார்த்து நீங்கள் நிதானமாக துவா செய்யுங்க. அப்போ துவாவெல்லாம் முடிஞ்சாச்சு, நம்முடைய துவாவெல்லாம் முடிஞ்சு நம்ம காபத்துல்லாவுக்கு முன்னாடி நிற்போம். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், காபத்துல்லாவை பார்க்குற வரையும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். காபத்துல்லா பார்த்த உடனே தக்பீர் சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படிங்க தக்பீர் சொல்லணும். அப்போ உம்ராவுடைய பயணத்தில் 4 விஷயத்தில் எத்தனை விஷயம் முடிஞ்சிருக்குங்க இதுவரையும்? ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சிருக்கு. யாராம் கட்டியிருக்கிறோம், காபத்துல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறோம், அவ்வளோதான். இனி அடுத்த அமல் என்னங்க? தவாஃப் செய்யணும். தவாஃப் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கணும். ஹஜருல் அஸ்வத் கல் சொர்க்கத்துடைய கல்.